நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க. எத்தனை பேர் வீட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாம். இந்த ரெசிபிக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து அது வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 கப் அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட பெப்பர் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து வதக்கி இதை தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நம்ம வந்து மசாலா மிக்ஸ் பண்ண இந்த பன்னீரை நம்ம அதில் சேர்த்து டோஸ்ட் பண்ணி இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பரோட்டாக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதை இந்த மாதிரி கீரல் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், அதுக்கப்புறம் ஆனியன், கேப்சிகம் எல்லாம் சேர்த்து நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.